நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க வாடா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன் விஷயம் இல்லடா, இவன் விஷயம். இதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒன்னா வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்க வேண்டிய பங்கு நீங்க சரியா பிரிச்சு கொடுங்க. அப்படி என்ன இருக்கிற கடன்? அதையும் 3 பேரும் பங்கு பிரிச்சுக்கணும். என்னால எல்லாம் எந்த கடனையும் அடைக்க முடியாது. நீங்க இப்படி சொன்னா சரி வராது. ஈக்குவல் ஷேர்னா இருக்கிற கடனை எல்லாருமே சரி பங்க பிரிச்சு தான் ஆகணும். அது எனக்கு கடனுக்கு மேல கடன் தான் ஆகும். ஏய் இங்க பாருங்க, ஒரு வேலை பண்ணலாம். பேங்க் லோன்ல இருந்து அண்ணனை ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா பங்குல அதை கழிச்சிட்டு தான் கொடுப்போம், புரியுதா? அது குறைஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 சென்டும் விற்கிறதுக்கு ஒரு 25 சென்டும் கொடுத்தா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் சதீஷ் அண்ணனும் கல்யாணம் பண்ணப்ப எங்களுக்கு வந்த வரதட்சணை பணத்தை இந்த வீட்டுக்காகத்தான் நாங்க அது எல்லாத்தையும் செலவு பண்ணிருக்கோம். உனக்கு கிடைச்சத நீ சொல்ல வேண்டாம். கம்மியா இருந்தாலும் கிடைச்சது இல்ல, அப்புறம் என்ன? அதே மாதிரி சுமேஷோட பொண்டாடிக்கிட்டு இருந்தும் ஷேர் வரணும். அது வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து தானே அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ வேணாண்ணா, இதுக்கப்புறம் நான் அங்க போனா என்ன கொன்றுவாங்க. டேய் உனக்கு பயமா இருந்தா நாங்களும் கூட வரணும். வாங்க போலாம். ஆனா அதுக்கான அவசியம் இல்லனே. அப்படின்னா அவளோட ஷேரை நீயே போய் வாங்கிட்டு கொடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த பங்கு போட நான் ஒத்துக்கவே மாட்டேன். பாருங்க, லோன் எடுக்கிறதுக்காக நீங்க இந்த வீட்டையும் நிலத்தையும் இவன் பேருக்கு மாத்தி எழுதி ஒரு வில் பத்திரம் தயார் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசா ஒன்று ரெடி பண்ணணும். அப்புறம் பங்கு பிரிக்கிறதுக்கு அம்மா மட்டும் கொண்டு இருந்தா போதும். எனக்கு ஒரு 15 சென்ட் நிலத்தை விற்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும்டா. நீங்க எல்லாரும் இத பங்கு போட்டு இருப்பாளான்னு கனவுல கூட நினைச்சு கூட பார்க்காதீங்க. வில் பத்திரம் எழுத நீங்க ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாம். பார்த்தாலாம் போதாது, எழுதணும். எழுதலாம். டேய் சுமேஷ், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வில் பத்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி ஆஷாவோட ஷேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும். ஒருவேளை அவனும் அவன் பொண்டாட்டியும் ஷேர் கேட்டு போனாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தலையில் அடிபட்டு கிடக்குறாங்கன்னு செய்தி வந்தாலும் வரும். முதல்ல இவன் போய் கேட்கட்டும். எங்க இவனோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் அப்படித்தான் நடக்கும்னு தோணுது. அவன் அதையும் பண்ணுவான். அவனா? அவன் இல்ல, அவங்க ஆஷாவோட ஃபேமிலி. எதுக்கும் பயப்படாத கல் நெஞ்சுக்காரன் ஆஷா அப்பா. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க ஷேர் கேட்க போறது நாம 2 பேரும் தான். என்ன நம்மளா? ஆமா நாம. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஆஷா. நாம இதுக்கப்புறம் போய் சொல்ல முடியாது. நம்ம வாடகை வீட்டுக்கு போயிடலாமா? நாம அவங்களுக்கு எதிரியா மாறிடுவோம். அது மட்டும் இல்ல, அம்மாவை கட்டாயப்படுத்தி வேணும்னா வில் பத்திரம் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம போயிட்டா அதுக்கப்புறம் இந்த சொத்துல பங்கு கேட்டு நம்மளால வரவே முடியாது. இந்த வீடு இருக்க இடமும் அத்தை உங்க பேருக்கு எழுதிட்டாங்கன்னு தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அது எல்லாத்தையும் மாத்தி எழுத போறாங்க. வேணனுக்கு பயந்துட்டு அம்மா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஒருவேளை அத்தைய வச்சு கட்டாயப்படுத்தி சொத்து எல்லாத்தையும் வேணுமாமா அவர் பேர்ல எழுதிக்கிட்டாருன்னா? அப்படி பண்ணாம இருக்கணும்னா வில் பத்திரத்தை ரெடி பண்ணி நாம உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உன்னோட ஷேரை வாங்கிட்டு வரணும்னு வேணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஆசைப்படுறவங்க போய் வாங்கிக்கிட்டோம். ஏய், இங்க இருந்து யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. நாம இப்ப வரைக்கும் அங்க போலன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். தெரியலனாலும் சதீஷ் மாமா கண்டிப்பா சொல்லிடுவாரு. நான் அவரு கேக்குறப்ப 500 ரூபாய் கொடுக்கறதுனால என்னால எதுவும் பேச முடியல. அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப பேசி இழுக்காம எங்க வீட்டுக்கு போய் கேட்கலாமா? வீட்டுக்கு போயா? இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த ஒரு வழி தானே இருக்கு. நான் இப்போ உன் வீட்டுக்கு வந்தா நாம இப்ப நடத்தின நாடகம் ஒரிஜினல் ஆயிடும். கைய மட்டும் இல்ல, காலையும் அவங்க உடைச்சிருவாங்க. அப்படின்னா நீங்களே இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதை தவிர என்கிட்ட வேற வழி இல்ல, அதனால சொல்றேன். நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல சொல்லுங்க. நீ தனியா உங்க வீட்டுக்கு போய் உன் பங்கை கேட்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இதை தவிர வேற வழியே இல்ல. அப்படின்னா இனிமே நான் உங்களுக்கு தேவையே இல்லையா? ஏய், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன மட்டும் தனியா வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னா நான் திரும்ப வருவேனான்னு யோசிச்சீங்களா? எப்ப இருந்தாலும் நம்ம கேட்டுதானே ஆகணும். நம்ம சட்டப்படி போய் கேட்கலாம். அதெல்லாம் சீக்கிரம் நடக்காது. நீ தன்னம்பிக்கையோட இரு. தைரியமா உன் வீட்டுக்கு போய் உன் பங்கை கேளு. இல்லனா கேஸ் போடுவேன்னு சொல்லி நீ அங்கிருந்து வந்துரு. அப்புறம் அவங்க உன் பின்னாடியே வரப்போறாங்க. எனக்கு தோணவே இல்லை. ஏண்டி, எனக்கு தோணுது. ரொம்ப கம்மியா இருந்தாலும் இங்க இருக்கவங்கள திருப்திப்படுத்த உன் பங்கை நீ வாங்கினதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து நீ திரும்பி வரணும். ஒண்ணுமே கொடுக்கலனா
நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லு. எக்காரணத்தை கொண்டும் என்ன நீ ஒதுக்கி வைக்க முடியாதுன்றது உறுதியா சொல்லிடு. நான் சொல்ற பொய்யை என்னோட ஃபேமிலில கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. ஆஷா, என் வாழ்க்கை இப்போ உன்னோட கையில தான். நீ வீட்டுக்கு போய் உன்னோட பங்கை வாங்கிட்டு வந்த பிறகுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா இருக்கும். இல்லைன்னா என்னோட அண்ணனுங்க என்னை வீட்டை விட்டு அடிச்சு வெளியில தரத்திடுவானுங்க. நான் என்ன பண்றதுன்னு நீதான் முடிவு எடுக்கணும். உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க போறேன். தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு அங்க என்ன நடந்தாலும் அங்க வந்து நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன். செல்லம், பக்கத்துல சொத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சொத்தை நீதாம்மா. குழந்தைகிட்ட தான் நீ பேசிக்கிட்டு இருக்கியாம்மா? நான் மனசு விட்டு பேசுறதுக்கு வேற யார் இங்க இருக்காங்க? நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உன் வீட்ல இருந்து யாருமே வந்து நான் பார்க்கலையே. உன் ஃபேமிலியோட ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரசவத்துக்கு கூட உன் வீட்டுக்கு போகாததுனால கேட்டம்மா. நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு தானே என் வீடு. இனிமே நான் வேற எங்க தான் போறது? அதெல்லாமே சரிதான். இருந்தாலும் நாட்டு நடப்பு அப்படித்தானே இருக்கு. முதலாவது பிரசவம் பொண்ணுங்க வீட்ல தானே நடக்கணும். அதை மாத்தி வைக்கணும்னு தான் நான் நினைச்சேன். இந்த மாதிரி பழைய சம்பிரதாயங்களை மாத்தணும் இல்லையா? நமக்கு இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தாம்மா கிடைக்கும். அதுக்கு இடையில நம்ம சிரிக்கிறதுக்கு மறந்து போயிட்டா என்ன அர்த்தம்? உன்னோட இந்த கஷ்டத்துக்கு வெளியே ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்குன்னு நீ நினைச்சுக்கோமா. சமாதானமா இருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. எனக்கு சமாதானத்துக்கு எந்த குறையும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை. உன் வீட்ல இருந்து யாரும் வராததால நீ நிறையவே வருத்தப்படுறன்னு நல்லாவே தெரியுது. வர வேண்டான்னு நான் தான் சொன்னேன். இதுக்கப்புறம் நூல் கட்டுற சம்பிரதாயம் இருக்குல்ல, அப்ப வந்தா போதும். குழந்தைக்கு நூல் கட்டுறப்போ எனக்கு நீ தட்சணை கொடுத்தே ஆகணும். அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது போதும். ஆனா நீ முன்னாடியே எனக்கு சொல்லிடணும், நான் வந்துருவேன். என் பொண்ணோட நூல் கட்டுக்கு நான் கூப்பிடுற ஒரே ஒரு ஆள் நீங்க தான்மா. கண்டிப்பா வந்துடணும். நான் வரலனாலும் நூல்கட்டு விழாவை நீ விமர்சையா கொண்டாடணும். நண்பர்களையும் சொந்தக்காரங்களையும் பக்கத்துல இருக்கிறவங்களையும் நீ எல்லாரையும் கூப்பிடணும். அது எதுக்கு தெரியுமாம்மா? உன்னோட சந்தோஷத்துல பங்கு போட உன் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கணும்மா. அப்பா எங்கம்மா? ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி தூங்க போயிட்டாருப்பா. அப்பா ஏன் டயர்டா இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சமிலியை நான் டிவோர்ஸ் பண்ற விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக அவர் வக்கீல பாக்குறதுக்காக போயிருக்காரு. என் ஃப்ரெண்டு அகில் தான் அவனோட ஜூனியர். அவன் என்ன பிரச்சனைன்னு என்ன ஃபோன் பண்ணி கேக்குறான். அவர் அட்வொகேட் பார்க்க போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்ன? இந்த விஷயத்தை பத்தி அவர் என்கிட்ட எதுவுமே பேச கூட இல்லப்பா. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பாரு, அவருக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல. நீ மேற்கொண்டு பேசி அவரை இன்னும் சங்கடப்படுத்தாத. முடியாம இருக்கும்போது எதுக்கு இந்த பிரச்சனைக்கு அவர் போறாரு? உன் மேல இருக்கிற அக்கறையில தான்ப்பா போயிருக்காரு. இன்னியோட அவர் எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டோம். என்ன பிரச்சனை உனக்கு? சமிலி என் பொண்டாட்டி. அவளை டைவர்ஸ் பண்ணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்ணணும். நான் உன்னுடைய பொண்டாட்டி விஷயத்துல இன்வால்வ் ஆகல. என் பையனோட வாழ்க்கையில அவனை நிம்மதியா வாழ விடாம பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க போயிருந்தேன். பெத்த பையனோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னு அவன் ஒய்ஃப் ஒரு மென்டல் கேஸ்னு மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லும் போது உங்களுக்கு நிம்மதியா இருந்திருக்கும்ல. அவ உன்னுடைய வாழ்க்கையில இருந்து போனா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு குறுக்கு வழியை பண்ணக்கூடாது உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். என்னைய சமிலி தயவு செஞ்சு நீங்க விட்டுருங்கப்பா. உன் அப்பாங்கிற முறையில எனக்கும் சில பொறுப்புகள்லாம் இருக்கு. என்னோட விஷயத்துல தேவையில்லாம நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கப்பா. முயற்சி பண்ண நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்க. ஆஷா, நீ வீட்டுக்கு போனது உடனே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு? நீங்க ஆளை கூட்டிட்டு வர்றதுக்குள்ளேயே என்னோட உயிர் அங்கேயே போயிடும். தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க எனக்கு என்ன நடந்தாலும் நீங்க வருத்தப்படாம இருந்தா சரி. ஒருவேளை
இதனால அங்க ஏதாவது நடந்தா இங்க பாருங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கூடாது. நீ இல்லாம என் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணுமே வர மாட்டாங்க. ஐயோ, என்ன மறந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் சொல்லல. இந்த பாவப்பட்ட வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு உள்ள வந்து அவளோட வாழ்க்கையும் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஏய் அம்மா, நீ இப்ப மேக்கப் பண்ணிட்டு எங்கடி போற? அம்மா உங்களுக்கு தெரியாதா, ஆஷா அவளோட பங்கை கேட்கறதுக்காக அவ வீட்டுக்கு போறா. தனியா போறாளா? தனியா போறதா ரொம்ப நல்லது. என்ன பார்த்தா அவங்க அப்பா செம கோவப்படுவாரு. உன் உடம்புல அடிபடாம இருக்கிறதுக்கு அதான் நல்லது. பாரு, கேக்குறப்ப உனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் சரியா கணக்கு பார்த்து வாங்கணும். ஐயோ, முதல்ல நான் அங்க போய் பாக்குறேன், அப்புறம் நான் உயிரோட இருந்தா வாங்கிட்டு வரேன். இந்த வீட்டுக்கு வரதட்சணை இல்லாம வெறும் கையோட உள்ள வந்த பொண்ணுதான் நீ. மீதி இருக்கிறவங்கள உன் வார்த்தைக்கு கட்டுப்பட வச்சு என் காலத்துக்கு அப்புறம் நீ தான் இந்த வீட்டோட தலைமை பொறுப்பை ஏத்துக்கணும். அதுக்கு நீ முதல்ல பண்ண வேண்டியது பணத்தை கொண்டு வந்து நீ அவங்களுக்கெல்லாம் மேலங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். போய் சீக்கிரமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. நீ பயப்படாத ஆஷா, பணம் வந்தாதான் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணது என்னையா இல்ல என்னோட சொத்தையா? ரெண்டையும். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஆஷா. பாலாக்கா, நீ எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கியா இல்ல போக போறியா? போக போறேன்க்கா. பாப்பா இன்னும் தூங்கலையா? இப்பதான் அவளை படிக்க வச்சேன். கண்ணை மூட கொஞ்சம் டைம் கிடைச்சாலே போதும், உடனே தூங்கிடுவான். நீ எங்க போறமா? சுமேஷ் வரல? தனியா தான் போறேன். என் கூட வர என் வீட்டுக்காருக்கு பயம். அவரை வர சொல்லி கட்டாயப்படுத்தவும் இல்ல. போனா நான் திரும்பி வருவேனா இல்லையான்னு எனக்கே தெரியலக்கா. ஏன் இப்படி சொல்ற? இப்ப நீ எங்க போற? என்னோட வீட்டுக்கு தான்க்கா. கோடிக்கணக்கா சொத்து இருக்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே நானு. என்னோட பங்கை வாங்கிட்டு வராம இந்த வீட்டுல என்னால கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. என்னோட வீட்டுக்காரும் என் மேல பாசம் காட்ட மாட்டாரு. வேற வழியே இல்லாம தான் என்னோட பங்கை என்னோட வீட்டுக்கு போய் நான் கேட்க போறேன்க்கா. ஆஷா, நீ என்ன தைரியத்துல வீட்டுக்கு போய் பங்கு கேட்க போற? நீ உன் ஆசைப்படிதான் நீ மட்டும் வந்தா போதுன்னு நீ ஆசைப்பட்டவனோட ஓடி வந்த. அவனுக்கு என்ன, இப்போ உன்னை விட உன் சொத்தை தான் பிடிச்சிருக்கா என்ன? மீதி இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க. என் வீட்டுக்காரெல்லாம் என்ன பண்ண முடியும்? அந்த நிலைமைய நான் தானே புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதனால எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். உன்னை வீட்டுக்குள்ள விடுவாங்கன்னு நிச்சயமா சொல்றியா? நிச்சயமா சொல்லவே முடியாது. அப்பாவோட கோவம் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இங்க இருக்கிறவங்களை விட ரொம்ப நல்லவர்னு தான் எனக்கு தோணுது. எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. போய் தான்க்கா ஆகணும். இங்க இருக்கிறவங்களோட சுபாவத்தை இப்ப நீ புரிஞ்சிருப்பல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. இதுக்கப்புறம் நான் பங்கை வாங்கிட்டு வந்து தானே கொடுத்தாகணும். நான் திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியலக்கா. அதனால கடைசியா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. இந்தப்பா. நான் டீ எதுவும் கேட்கவே இல்லையே. எப்பவும் போலதான் நான் எல்லாருக்கும் டீ போட்டேன். சமையலி ரூமுக்கு என்னால போக முடியாதுல்ல. இந்தா நீ குடி. அது அங்கேயே வைங்கம்மா. அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னாரு. உன்னோட வேலை விஷயம்தான்ப்பா. இங்க நடக்கிற பிரச்சனைனால நீ வேலைக்கு போகாம இருந்தா எப்படி? அந்த வேலையை கண்டினியூ பண்ண எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. முதல்ல இங்க இருக்க பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் வேற வேலை பார்த்துக்கிறேன். அததான்ப்பா அப்பாவும் சொல்ல வந்தாரு. நீ இப்படி வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு பம்புக்கு போய் நீ கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கலாம்ல. என் வாழ்க்கையில எல்லா கணக்கையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனி அப்பா ஸ்தானத்துல கணக்கை கிளியர் பண்ண போறேன். அப்பாவோட ஸ்தாபனமா? இனிமே அதையெல்லாம் பாத்துக்க வேண்டியது நீ தானடா. உங்களுக்கு தான் தெரியலம்மா, எனக்கு இதுல கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. நானும் என் ஃபேமிலி வாழ்றதுக்கான வேலையை நானே தேடி பாத்துக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு எனக்கு தோணல. நீங்க எல்லாரும் பார்த்து வச்ச குடும்ப வாழ்க்கை தானே இது. இப்ப அதை பாதிலே தூக்கி போடணுமா? ஏன் மேல எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? தூக்கி போட முடியாத பொண்டாட்டியை இன்னும் எத்தனை நாளைக்கு சுமக்க போற? நான் கீழே விழுற வரைக்கும், இல்ல அவ என் வாழ்க்கையை விட்டு விலகி போற வரைக்கும், அது வரைக்கும் இப்படிதான் இருப்பேன். நீங்களும் சரி அப்பாவும் சரி குறுக்க வராதீங்க. நான் இதை பாத்துக்கிறேன்.
அம்மா. என்னம்மா? அம்மா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. குடு. ஓ ஓ. ஆமா, ஜுரம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பனா அவரை வர சொல்லி ஹாஸ்பிட்டல் போட்டுமா? நீ எதுக்குமா இப்படி பயப்படுற? சாதாரண காய்ச்சல் தான், 2 நாள்ல ஜுரம் தானாவே சரியாயிடும். காய்ச்சல் அதிகமாச்சுன்னா என்னம்மா பண்றது? இத பாரு பிரீத்தி, எதையாவது நினைச்சு இப்படி பயந்துகிட்டே இருக்காத. இப்படி ஜலதோஷம் ஜுரம்னு குழந்தைக்கு வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்காத. தைலத்தை சூடுபடுத்தி குழந்தையோட நெஞ்சில தேய்ச்சி விடு. இவனுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஒரு டாக்டரை பார்த்து பிரச்சனை என்னன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது இல்லையா? இப்படி தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போக கூடாதுபா. எல்லா டெஸ்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் ஜுரம் மாத்திரையே கொடுப்பாங்க. குழந்தைக்கு ஜுரம் அடிக்குதுன்னு கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்லாத. 2 நாள் பொறுத்து பாப்போம். ஜுரம் நிக்கலன்னா அப்புறம் போவோம். நான் அவனுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். ஓ ஓ, வேண்டாப்பா, வேண்டாம் வேண்டாம். ஜுரம் அடிக்குதா? ஆஷா இன்னும் வரவே இல்லையேடா. அக்கறையில இருந்து போட்டோ படகோ ஏதாவது இங்க வருமா என்ன? இல்லம்மா, வராது. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அப்படின்னா நீ அவளுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணா ஃபோன் போல, ஃபோன் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாளா என்ன? ஓ, உங்க கருணாக்கு வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? அவ இப்ப வரைக்கும் வராம இருக்கானா? ஒரு ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லணும்னு கூட தோணலையே அவளுக்கு? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? அவளோட வீட்டுக்கு தானே போயிருக்கா. அங்க வச்சு அவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கான பொறுப்பை அவங்க மட்டும்தான் ஏத்துக்கணும். ஒருவேளை அங்க போயிருக்க மாட்டாளோ என்னவோ. வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி தான் எனக்கு ஃபோன் பண்ணா. அவ போய் 1 மணி நேரம் ஆச்சு. இப்ப வரைக்கும் ஆனா சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. அவ வீட்டு நம்பர் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏண்டா நீ எங்கடா போயிருந்த? நான் போட் ஹவுஸ் போயிருந்தேன். ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு பசிக்கல. ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே யாரும் சாப்பிட வர மாட்டாங்கன்னு நினைச்சு இருக்கிற எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். டேய் சதீஷ், அவங்க வீட்டுக்கு போன ஆஷா இன்னும் வரலடா. அதேபடி பரோல்ல போன சில கைதிகள் திரும்பி வரவே மாட்டாங்க. ஜெயிலை விட கஷ்டமானது தானே இந்த வீடும். அவளோட போனை கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அப்படியா? அப்படின்னா அவளோட அப்பன் கண்டிப்பா அவளை போட்டு தள்ளியிருப்பான். சதீஷனா, எப்ப வாய் திறந்தாலும் அபசகுணமா தான் பேசுவீங்களா? டேய், நம்மளால செய்ய முடியாத வேலையை சத்தமா சொல்லும் போது ஒரு சுகம் இருக்கும்டா. கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் சுகம் இல்ல. அப்படின்னா விடு, நான் சொல்லல. ஃபேமிலி உபசரிப்புல அவ மறந்து போய் தன்னோட மொபைலையும் உடைச்சு போட்டு இனிமே உங்க கூட வாழவே கூடாதுன்னு நிரந்தரமா ஒரு முடிவு எடுத்து அவ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்பா. டேய், என்ன இருந்தாலும் இப்ப ராத்திரி ஆயிடுச்சு. நாளைக்கு நீ இவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவ வீட்டுக்கு போய் பாரு. அங்க போய் அவங்க முடிவு என்னன்னு கேளு. நான் இதுல எல்லாம் தலையிடவே மாட்டேன். ஒருவேளை அவ திரும்பி வந்தான்னா அவளுக்கு வர வேண்டிய பங்கு விஷயத்துல கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அப்படி தெரியலன்னு வச்சுக்க, இங்க பாரு, 2 பேரும் சேர்ந்து ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க போய் தங்கிக்கணும். அது தயாரா? அது சரி. ஒருவேளை அவ திரும்பி வரலன்னா நம்ம மனக்கோட்டை எல்லாமே உடைஞ்சு போயிடும்டா. ஆஷா கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். இல்லனா இருட்டுறதுக்கு முன்னாடி அவ வந்திருப்பா. நாளை காலையில அவ இங்க வரலனா நான் அங்க போவேன். நான் குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது வெயிட் பண்ணியே ஆகணும். போர் அடிக்குதான்னு கேட்டா நிஜமாவே ரொம்ப போர் அடிக்குது. ஆமா, ஒரு 6 மாசம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் பெங்களூருக்கு வருவேன். பாரு, எனக்கு உன்னோட பெட்டை ஒதுக்கி வைக்கணும். ஒரு செகண்ட். அத்தை, அத்தை. சொல்லுடி. ஓகே ஓகே, நான் அதை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்படியா? எப்போ? அங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது. பாரு, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ அண்ணி, ஒருவேளை ஹரி கூப்பிட்டுருப்பாரு. மொபைல்ல கிடைக்கலன்னு லேண்ட்லைன்ல கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுங்க. ஹலோ ஹலோ.
கட் ஆயிடுச்சு. அவனுக்கு தேவைன்னா மறுபடியும் கால் பண்ணுமா. இன்னைக்கு காலையில இந்த மாதிரி தான் யாரோ கால் பண்ணாங்க, ஆனா அட்டன் பண்ணா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நம்ம மாசம் மாசம் பணம் கட்டி லேண்ட்லைன் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கணும்? இதை நம்ம வேண்டான்னு சொல்லிடலாம். அப்புறம் ஹரிக்கிட்ட நான் சொல்லி அத்தைக்கும் மாமாக்கும் ஃபோன் வாங்கி தர சொல்றேன். அவன் இப்பதானமா அங்க போயிருக்கான், அதுக்குள்ள எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி. ஹரி போய் இப்போ 25 நாள் ஆச்சு. அவ்வளவு நாள் ஆயிடுச்சா? எவ்வளவு சீக்கிரம் நாளுங்க ஓடிடுச்சு, தெரியவே இல்லையே. ஜெயா, ஹரி போன அன்னைக்கு தானே பாலா வீட்ல இருந்து சதீஷ் வந்து பாலாவுக்கு குழந்தை பிறந்ததா சொன்னான். அன்னைக்கு குழந்தை பிறந்து 3 நாள் ஆயிருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது பாலா குழந்தையோட நூல் கொட்டு இன்னைக்கோ நாளைக்கோ தானே இங்க வச்சு பண்ண வேண்டிய சடங்கு. ஆனா அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட கவலையே படல. அவ பிரசவத்துக்கு அப்புறம் இங்க நடந்த கல்யாணத்தினால அவளை பார்க்கவே போக முடியல. நாம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை சரியா செய்யலினா காலம் பூரா பழி சுமக்க வேண்டியது வரும். அந்த 28 நாளை விடுங்க. அந்த காலத்துல கேலண்டர்லாம் இல்லாததுனால குழந்தைங்க வயசு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண சடங்கு. குழந்தை பிறந்தப்போ சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருந்தாரோ அங்கிருந்து சஞ்சரிச்சு திரும்பி அதே நட்சத்திரத்துக்கு அதே இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படிதான் அந்த காலத்துல எல்லாம் மாசத்தை கணக்கு போட்டாங்க. அந்த நாள் அன்னைக்கு குழந்தையோட இடுப்புல ஒரு கயிறு கட்டினாங்க. அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திர மாசத்துலயும் கயிறுல ஒரு முடிச்சியா போட்டு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு கணக்கு பண்ணிப்பாங்க. இந்த மாடர்ன் யுகத்துல வயசு தெரிஞ்சுக்க அப்படிலாம் பண்ண வேண்டியது இல்லைல்ல. அதனால இதெல்லாம் தேவையில்லாத சடங்கு. கல்யாண வேலை தான் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சுல்ல, உங்க பொண்ணை போய் பார்க்கணும்னு ஆசை இருந்தா போய் பார்க்க வேண்டியதானே. உங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையில என் மேல எதுக்கு ஜெயா கோவப்படுற? இல்லையே, எனக்கு என் மேலதான் கோவம். நூல் கட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிழவி போன் பண்ணி வாயில வந்தது ஏதாவது சொல்லுவா. நீங்க தேவையில்லாம அதை பத்திலாம் யோசனை பண்ணாதீங்க. நூல் கட்டெல்லாம் நடத்துறதுக்கு அவங்க யோசனையே பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க செஞ்சாலும் செய்யலனாலும் நாமெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருக்கணும். எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளாலதான் என்னோட வாழ்க்கையே இப்படி ஆயி போச்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாமா? யாருமே வேண்டான்னு நினைச்சு அவ தனியா ஒதுங்கி இருக்கால, அவன் மேலதான் நீங்க அக்கறையா இருக்கீங்க. அவளும் என் பொண்ணுதானம்மா. கோபம் வரும்போது இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேச தோணும். நீங்க அந்த சடங்கு பண்ணிதான் ஆகணும்னு நினைச்சா உங்க செல்ல பொண்ணுக்கு போய் பண்ணுங்க. ஸ்ரீகுட்டியோட 28 நாள் கட்ல 2 பவுனுக்கு அரங்கான் கயிறு கொடுத்தோம். எதுக்காக கம்மி பண்றீங்க? இப்ப என்ன, வீட்டுலதான் உங்க மருமக இருக்கால, உங்க அந்தஸ்தை நல்லா காட்டுங்க. இங்க பாரு திவ்யா, பாலாவை நான் தானே பெத்த. இங்க இருந்து யாராவது வருவாங்கன்னு அவ எதிர்பார்ப்பால. உண்மையை சொல்லணும்னா பாலா என் ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த வீட்டை பத்தி அவ மறந்தே போயிட்டா. அதாவது அஜயன் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொந்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டா நல்லது. இல்லனா வாழ்நாள் முழுக்க இந்த குடும்பத்துக்கு அது ஒரு பாரமாவே இருக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.